ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். யூடியூப்பை பற்றி மட்டும்தான் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம். யூடியூப்பை பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைட்டிலில் கொடுத்து நீங்கள் பார்த்துருந்த மாதிரி, தம்ப்நெயிலில் பார்த்துருந்த மாதிரி ஃபேக்ட் சேனல், அதாவது ஒரு போலியான சேனல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். எதற்காக இந்த டிப்ஸை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடுச்சு, முழுசாக பார்த்து கூட உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை 10 பைசா கூட அப்படின்னா, நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்தை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம வீடியோக்கள்லேருந்து போகணும். இந்த வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் பவர்ஃபுல்லான, இந்த உலகத்திலேயே யூடியூபாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலுக்கான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு அப்படின்னு ஆரம்பிக்கிற வார்த்தையில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணிங்கனாலும் சரி, எந்த ஒரு விஷயம் ரெடி பண்ணிங்கனாலும் சரி, பக்காவாக க்ரோத் ஆகும் சேனல். இதுதான் வந்து யூடியூபோட அல்கரிதத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் 1 டாப்பில் இருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா ஹவு டு அப்படிங்கிறது தான். மேபி இதை சார்ந்த வார்த்தைகள் நிறையா இருக்குது. வாட் இஸ் ஹவு. இந்த ஹவு டு அப்படிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை உங்கள் வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ரொம்ப நேரம் நான் போட்டு உங்களை அறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. டாபிக் என்ன அப்படின்னா வந்து, போலி சேனல் ஆரம்பித்து சாதிக்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் ஒரு இது. ஃபஸ்ட்டு போலி சேனல்கள் என்ன, போலி சேனல் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு பெரிய யூடியூப் சேனல் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு யார் சேனலையாவது சொன்னேன்னா எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ என் சேனலை சொல்கிறேன். நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன். என்னோடய லோகோ மாதிரியே உங்கள் சேனலில் ஒரு லோகோ போட்டுக்கிறது, என்னோடய சேனல் பேனர் மாதிரியே உங்கள் சேனல் பேனர் போட்டுக்கிறது, என்னோடய சேனல் பேரையே வச்சுக்கிறது, இல்லை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி வச்சுக்கிறது, கடைசியாக வந்து 1 2 3 போட்டுக்கிறது, இல்லை தமிழ்னு கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி. இது மாதிரி ஆரம்பித்து அந்த சேனல்களில் என்னென்ன வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ, என்னென்ன கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அதையே பேஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் இப்போ அப்லோடு பண்ணுறேன். ஃபேக்ட் சேனல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதே மாதிரி அடுத்த 10வது நிமிஷத்தில் இன்னொரு சேனலில் வீடியோ அப்லோடு பண்ணுறது. அதே டைட்டில், அதே டேகு, அவங்க என்ன டேக் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க என்ன டேக் கொடுத்துருக்காங்களோ அதே டேகு, அவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதே டிஸ்கிரிப்ஷனு, அவங்க என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே டைட்டிலு, அவங்க என்ன தம்ப்நெயில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியான தம்ப்நெயில் கொடுத்து ஒரு சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணுறது. இது மாதிரி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஆங்கில சேனலாக இருக்கட்டும், ஹிந்தி சேனலாக இருக்கட்டும், தமிழ் சேனல்களாகவே இருக்கட்டும், அது மாதிரி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஃபேக்ட் சேனல் ஆரம்பித்தா சேனல் க்ரோத் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, சீக்கிரம் க்ரோத் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சேனல் க்ரோத் ஆனதுக்கப்புறம் கெட்ட பேர் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து உங்களுடைய தனித்தன்மையை உங்கள் சேனலில் காமிக்கணும். நான் பிராண்டிங்கை பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன், இல்லாட்டி அடுத்த வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். ஃபேக்ட் சேனல் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யாதீங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர், அந்த சேனலில் என்னடா வீடியோ போடுவாங்கன்னு டக்குன்னு அப்படியே அதே டைட்டில், அதே ஒரு கண்டென்ட்டு எடுத்து அவங்க சேனலில் போட்டு விட்டுறது. அது மாதிரி பயன்படுத்துறது தப்பே கிடையாது. பிறக்கையில் யாருமே வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது. மற்றவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்ம ஸ்டைலில் கொடுக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இதே மாதிரி கண்டென்ட் எடுத்து உங்கள் சேனலில் போடலாம், பயன்படுத்திக்கலாம். ஆனால் அது உங்கள் ஸ்டைலாக இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கிக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் ஒரு கண்டென்ட் கிடைக்கிது அப்படின்னா வந்து எடுத்து பயன்படுத்திக்கோங்க உங்கள் சேனலில். அதே டைட்டில் போடுறது, அடுத்தவங்க தம்ப்நெயிலை பார்த்து அப்படியே சேமாக கொண்டு வந்து போடுறது, அடுத்தவங்க சேனல் பேனர் அதே மாதிரி ரெடி பண்ணுறது, அடுத்தவங்க சேனல் லோகோ மாதிரியே ரெடி பண்ணுறது. நான் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய சேனல் பேனரை பாருங்கள், என்னோடய சேனல் லோகோவை பாருங்கள், சப்பையாக இருக்கும். நம்மளோட கண்டென்ட் தான் முக்கியமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் கவனத்தை தான் அப்புறம் தான் செலுத்தணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்க கண்டென்ட்டை பயன்படுத்துங்க. அதே மாதிரி தம்ப்நெயில், அதே மாதிரி பேர் கெட்ட பேராயிரும், சேனலுக்கு ஒரு நேம் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சது. அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே தமிழனுக்கு உள்ள ஒரு மூளை மாதிரி இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்காரனுக்குமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபேக் சேனல், நான் சாதாரணமாக சர்ச் பண்ணி பார்த்தாலே ஒரு பெரிய பெரிய சேனல்களில் உள்ளது அவ்வளோ ஃபேக் சேனல், அவ்வளோ போலியான சேனல். அப்படியே அந்த வீடியோவே டவுன்லோடு பண்ணி போடுறாங்க. ஓகே, கடைசியாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எக்ஸாம்பிளுக்கு சும்மா சாதாரணமாக ஒரு சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ மூளை இருந்துச்சுன்னா அவன் எவ்வளோ யோசிப்பான், அவன் வீடியோவுக்காக எவ்வளோ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழித்து ஒரு வீடியோ உருவாக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு காப்பி ரைட்டும் இல்லை, எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லை, 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அந்த மாதிரி சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. பாருங்கள் தமிழனுக்கு எவ்வளோ மூளை அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு எந்த யூடியூப் பற்றிய சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.